ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு இந்தியா ரஷ்ய ஆயுதங்களை நம்பி இருப்பது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்க. அதனால ரஷ்ய ஆயுதங்களின் பயன்பாட்டை படிப்படியா இந்திய ராணுவத்துல குறைப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வர்றாங்க. குறிப்பா தன்னோட உள்நாட்டு ஆயுத தயாரிப்பை அதிகப்படுத்த பல திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. இந்த வீடியோல இந்தியா தன்னோட உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாள்றாங்க, எந்தெந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ இந்தியாவிலே தயாரிக்க முயன்று வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. போன வருடம் ஏப்ரல் மாதத்துல இந்தியாவால் டிசைன் செய்யப்பட்டு மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட முதல் ஆர்ட்லரி கன் சிஸ்டமான அட்வான்ஸ்ட் டவர்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தை ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள போக்ரான் ஃபயரிங் ரேஞ்சில் வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. இந்த சோதனை ராஜஸ்தான் மாநிலத்தில் நிலவக்கூடிய 50 டிகிரி செல்சியஸ் தட்பவெட்ப சூழ்நிலையில நடத்தப்பட்டது. இதற்கு முன்பு டிசம்பர் மாதத்துல லடாக் பகுதியில் வச்சு விண்டர் ட்ரையல்ஸ் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. அட்வான்ஸ்ட் டவர்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டம் 48 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை வெற்றிகரமா தாக்கி அளிச்சிருக்கு. இதன் மூலமா உலகின் அதிக தூரம் தாக்கக்கூடிய ஆர்ட்லரி கன் சிஸ்டம் அப்படிங்கிற சாதனையை இந்த கன் சிஸ்டம் படைத்தது. அட்வான்ஸ்ட் டவர்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தை ATAGS அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இந்த ATAGS கன் சிஸ்டத்தை DRDO நிறுவனம் டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த கன் சிஸ்டத்தை ரெண்டு டைப்பா டாடா மற்றும் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் இணைந்து உருவாக்க போறாங்க. இந்தியா தன்னோட உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை அதிகரிப்பதற்கு டெவலப்மெண்ட் கம் ப்ரொடக்ஷன் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 88 ப்ராஜெக்டுகள் டெவலப் செய்யப்பட்டு வருது. அதுல ஒண்ணுதான் இந்த அட்வான்ஸ்ட் டவர்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டம். இந்த திட்டத்தின் படி DRDO நிறுவனம் டெவலப் செய்த தொழில்நுட்பம் மற்றும் வரைபடங்களை தனியார் மற்றும் பப்ளிக் செக்டார் நிறுவனங்களுக்கு வழங்குவாங்க. அந்த நிறுவனங்கள் DRDO டெவலப் செய்த ஆயுதத்தை மேனுஃபேக்சர் செய்யணும். அப்படி மேனுஃபேக்சர் செய்யப்படும் புரோட்டோடைப்புகளை இந்திய படையினருடன் இணைந்து சோதனை செய்யணும். சோதனை வெற்றிகரமா முடிக்கப்பட்டு இந்திய படையினரின் தேவை பூர்த்தி செய்யப்படும் பட்சத்துல புரோட்டோடைப் டெவலப்மெண்ட்ல ஈடுபட்ட நிறுவனத்திற்கே அந்த கான்ட்ராக்ட் வழங்கப்படும். இந்த திட்டத்தை தான் இந்தியா இப்ப நடைமுறைப்படுத்தி வர்றாங்க. இதுல இந்தியாவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. அடுத்து 1984ல ஸ்வீடன் நாட்டிடம் இருந்து வாங்கப்பட்ட போஃபோர்ஸ் கன்ன பேஸா வச்சு தனுஷ் ஆர்ட்லரி கன் சிஸ்டம் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டால் உருவாக்கப்பட்டது. இந்த கன் சிஸ்டம் 2018 வருடம் இந்திய படையில் இணைக்கப்பட்டது. அடுத்து சீன எல்லைகள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியாவிற்கு லைட் டேங்க்ஸ் தேவைப்படுது. இந்த லைட் டேங்க்ஸ் இந்தியா L&T நிறுவனத்துடன் இணைந்து டெவலப் செய்து வர்றாங்க. இந்த லைட் டேங்க்ஸ் கூடிய விரைவில் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இந்திய ராணுவ வீரர்களை யுத்த களத்துல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு DRDO வீல்ட் ஆர்மர்ட் ஆம்பிபியன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வாகனத்தை டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த வாகனத்தோட டிசைனை டாடா நிறுவனத்துக்கு டிரான்ஸ்பர் செய்து வீல்ட் ஆர்மர்ட் ஆம்பிபியன் பிளாட்ஃபார்மை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. டாடா நிறுவனம் ஏப்ரல் மாதத்துல இந்திய ராணுவத்திடம் இந்த வீல்ட் ஆம்பிபியன் பிளாட்ஃபார்மோட முதல் வாகனத்தை வழங்கினாங்க. இந்திய ராணுவத்திற்கு இமயமலை பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு 500க்கும் மேற்பட்ட வீல்ட் ஆர்மர்ட் ஆம்பிபியன் பிளாட்ஃபார்ம்ஸ் தேவைப்படுது. கூடிய விரைவில் டாடா நிறுவனத்திற்கு இந்த ஆர்டர் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிசைல்களை பொறுத்தமட்டில் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல அதானி நிறுவனம் டெவலப் செய்து வர்றாங்க. லாங் ரேஞ்ச் கைடட் ஏர் லான்ச் பாம்ஸ் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் டெவலப் செய்து வர்றாங்க. பினாக்கா ராக்கெட்ஸ் நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தயாரித்து வர்றாங்க. இது போன்ற பல சிஸ்டங்களை பிரைவேட் மற்றும் பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் தயாரித்து வர்றாங்க. இந்திய நிறுவனங்களிடம் வார்ஷிப் கிரேட் ஸ்டீலை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை DRDO வழங்கி இருக்காங்க. இதன் மூலமா போர்க்கப்பல்கள்
ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய வார்ஷிப் கிரேட் ஸ்டீல இந்தியாவிலே தயாரிக்கிறாங்க. இதற்கு முன்பு போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு வெளிநாட்டில இருந்து வார்ஷிப் கிரேட் ஸ்டீல் இறக்குமதி செய்யப்பட்டது. இப்போ இந்திய நிறுவனங்களே இந்த ஸ்டீல தயாரிக்கிறாங்க. அடுத்து அன்மேன்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள்ஸ், கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம் மற்றும் மிகவும் குளிரான பகுதிகளில் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய உடை போன்றவை இப்போ டெவலப்மெண்ட் கம் ப்ரொடக்ஷன் பார்ட்னர் திட்டத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலே தயாரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷனின் போது ஒரு கையடக்க ரடார்கள் ராணுவ வீரர்கள் பயன்படுத்துவாங்க. இந்த ரடார்களும் கூட இப்போ உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டு வருது. DRDO மற்றும் IIT டெல்லி நிறுவனமும் இணைந்து 2 விதமான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகளை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டுகள் AK-47 துப்பாக்கி மூலமா சுடக்கூடிய ஸ்டீல் கோர் புல்லட்டுகள் மற்றும் ஸ்னைப்பர் ரைபிளால் சுடப்படும் புல்லட்டுகளை கூட தடுத்து நிறுத்தும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. விமான வடிவமைப்பு, தயாரிப்பு மற்றும் இன்ஜின் டெவலப்மெண்ட் போன்ற விமானம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் தற்போது வரைக்கும் பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் தான் கையாண்டு வர்றாங்க. இதுல HAL நிறுவனம் முன்னிலையில இருக்காங்க. HAL AMCA போர் விமானம் மற்றும் நேவல் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இப்ப டெவலப் செய்து வர்றாங்க. AMCA மற்றும் நேவல் ஃபைட்டர் ஜெட்ல பயன்படுத்துவதற்கான இன்ஜினை பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து டெவலப் செய்ய போறாங்க. அடுத்து மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் சீக்கர்களை பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கி வர்றாங்க. இந்த சீக்கர் தொழில்நுட்பம் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய தொழில்நுட்பம். இதன் காரணமாக தான் இந்தியாவுடைய மிசைல்கள் மிக துல்லியமா இலக்கை தாக்குது. அதனாலதான் ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் மிசைல்கள் பயன்படுத்தப்படும் சில தொழில்நுட்பங்களை பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் மட்டுமே கையாண்டு வர்றாங்க. அடுத்து DRDO ருத்ரம் 2 அப்படிங்கிற மீடியம் ஆல்டிடியூட் ட்ரோனை டெவலப் செய்து வர்றாங்க. இந்த ட்ரோன்னால 28,000 அடி உயரத்துல தொடர்ந்து 18 மணி நேரம் பறக்க முடியும். இந்த ட்ரோனோட இறுதி கட்ட டெவலப்மெண்டல் ட்ரையல்ஸ் நடந்து கொண்டிருக்கு. கூடிய விரைவில் இந்த ட்ரோனோட ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய நிலையில் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் உளவு பார்க்க முடியும். ஃபியூச்சர்ல இந்த ட்ரோன்கள்ல ஆயுதங்களை இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. DRDO 10க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி அகாடமி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி அப்படிங்கிற நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க. இந்த நிறுவனங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்தியாவுடைய முன்னணி கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து இந்திய ராணுவத்துக்கு தேவையான ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிகளை உருவாக்குவது. முதல்ல கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து டிசைன் கான்செப்டை டெவலப் செய்வாங்க. அதற்கு பிறகு பப்ளிக் மற்றும் பிரைவேட் செக்டார் நிறுவனங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட கான்செப்டை டிஃபென்ஸ் எக்யூப்மெண்டா டெவலப் செய்வாங்க. அந்த வகையில DRDO 50க்கும் மேற்பட்ட துறைகளை தேர்வு செய்து இந்த கல்வி நிறுவனங்களுடன் ஒப்படைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம், டைரக்ட் எனர்ஜி வெப்பன் டெக்னாலஜி, குவாண்டம் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ், மெட்டல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி போன்ற பல துறைகள்ல DRDO இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து ஆராய்ச்சிகளை பண்ணி வர்றாங்க. இந்த ஆராய்ச்சியில IIT டெல்லி, IIT பாம்பே, IIT மெட்ராஸ், குஜராத் யூனிவர்சிட்டி, மிசோரம் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், IISc பெங்களூர் போன்ற பல கல்வி நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றி வர்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரி அகாடமி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி ப்ராஜெக்டுக்கு சமீபத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதாவது IIT டெல்லி மற்றும் DRDO நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகளும் இணைந்து ஒரு குவாண்டம் பேஸ் செக்யூர்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் இப்போ பயன்பாட்டில் உள்ள ஃபைபர் பேஸ் டிரான்ஸ்மிஷன் தொழில்நுட்பத்தை ஃபியூச்சர்ல ரீப்ளேஸ் செய்யும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்திய விஞ்ஞானிகள் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த குவாண்டம் லிங்க் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. அதாவது பிரயாக்ராஜ் நகரத்திலிருந்து விந்தியாச்சல் நகரம் வரைக்கும் இந்த குவாண்டம் லிங்க் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. இந்தியா சமீப காலமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேலைகளுக்கு அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷத்தோட பட்ஜெட்ல மட்டும் 12,000 கோடி
கோடி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்தியானால ஃபியூச்சர்ல பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பங்களை டெவலப் செய்ய முடியும். இதனால இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் வளர வாய்ப்பு இருக்கு. இது போன்ற பல நடவடிக்கைகள் மூலமா இந்தியா தன்னோட உள்நாட்டு ஆயுத உற்பத்தி மற்றும் ஆயுத தொழில்நுட்பத்தை டெவலப் செய்து வர்றாங்க. இந்த நிலை இன்னும் 5 வருடங்களுக்கு நீடிச்சது அப்படின்னா இந்தியா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் துறையில ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.